வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மே 16 இன்னைக்கு குளோபல் ஆக்சசிபிலிட்டி அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. சூப்பரான ஒரு கான்செப்ட் வச்சுக்கிறாங்க. இப்போ டெக்னாலஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் போய் சேர்த்தா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இப்போ நம்ம ஒரு மொபைல் எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஆயிட்ட கொடுத்தோன்னா அது யூஸ் பண்ணுமா அப்படின்றது கேள்விக்குறி. பட் ஆனால் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிங்கிறது ஒரு பாகுபாடு இல்லாமல், ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேரணும். சில பேருக்கு வந்து காது கேளாமையாக இருக்கும், சில பேருக்கு வந்து பார்வையில் குறைபாடு இருக்கும். இப்படி எல்லா பிரச்சனையும் இருக்காங்களே, அவங்களெல்லாம் பாகுபாடு இல்லாமல் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இந்த டெக்னாலஜி நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய நாள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வேர்ல்டு வைடில் கிட்டத்தட்ட 1 பில்லியன் மக்கள் இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு, அதை யூஸ் பண்ணுறதுல ரொம்ப தடுமாற்றங்கள் அப்படின்ற பிரச்சனைகள்லாம் இருக்குதான். ஸோ அதுக்காக ஒரு டே உருவாகலாம், இதை டெக்னாலஜியை மேம்படுத்துறதுக்கு ஒரு நாளாக பார்த்தீங்கன்னா குளோபல் ஆக்சசிபிலிட்டி அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு 3வது வியாழக்கிழமை இந்த வருஷம் மே மாதம் 16 செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. நெக்ஸ்ட் பயோகிராஃபி டே அப்படின்னு சொல்லிட்டு 1763 அமெரிக்காவை சார்ந்த ஒரு 2 பேர், சாமுவேல் ஜான்சன் அப்புறம் போஸ்வெல் ஜான்சன் அப்படின்னு சொல்லி 2 பேர், இவங்க 2 பேர் மீட் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர திக்கான ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சாமுவேல் இறந்து போவே அதை அப்படியே ஒரு சுயசரிதியாக போஸ்வெல்ங்கிறவர் எழுதிடுறாரு. அது பயங்கர ஃபேமஸான ஒரு சுயசரிதியாக பேசப்படுதுங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரும் வந்து லைஃப்பில் மீட் பண்ணிக்கிட்டாங்களே அந்த தருணம், இப்படி ஒரு ஃப்ரெண்டு கஷ்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி மீட் பண்ண அந்த டேட்டை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுயசரிதி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட் முன் வச்சுதாங்க. நான் கூட புலம்புன்னு சொல்லிட்டு ஒரு சுயசரிதி எழுதுனேங்க. பட் ஆனால் அது யாரும் படிக்க போகிறதில்ல. பட் இருந்தாலும் என்னென்னா நான் எப்படி இருந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி, இதுக்கப்புறம் எப்படி இருக்கிறேன், நம்ம என்னென்னா தப்பு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமே புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு வேவாக சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. எல்லாம் ஒரே நாளில் நம்ம நடந்துறது எல்லாத்துக்கும் கொஞ்சம் வருஷங்கள் எடுக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையை பற்றி முழுமையான புரிதல்களை சொல்லக்கூடிய அந்த சுயசரிதை வந்து லைஃப்பில் இம்பார்ட்டன்ட்டு, அதை வேணால் யூஸ் பண்ணி பாருங்கப்பா, உங்களுக்கும் உங்கள் லைஃப்பை பற்றி புரியும் சொல்லக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா பயோகிராஃபர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே மலேசியாவில் டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் பயங்கரமாகுது. காரணம் என்னென்னா ஒரு லாங்குவேஜ் பேஸ்டான விஷயம். அப்துல் ரசாக் ஹுசைன் அப்படின்ற பர்சனு மலேசியாவில் மலாய் மொழி பேசுகிறது தான் ஒரு கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் எல்லா இடங்களையும் இருக்கிறது, நம்மளுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணார். அதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, அப்புறம் அவங்க பார்க்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாத்துலேயும் வந்து மலாய் மொழியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பாடுபட்ட ஒரு பர்சனாக இருக்கிறாருங்க. ஸோ அந்த சட்டத்திட்டங்கள்லாம் வெளில வந்த அந்த நாளை தான் இவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஒரு லாங்குவேஜ் தெரியாத ஒரு இனத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு புது லாங்குவேஜை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதை அவங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க மைண்ட் அளவில் யோசிக்கிற அந்த சிந்தனைகள் எப்படி நம்ம வந்து அடுத்ததை உருவாக்கலாம் அப்படின்ற அந்த உருவாக்கங்கள், இந்த சிந்தனை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் லாங்குவேஜில் தான் உருவாகும். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு லாங்குவேஜ் எடுத்துன்னு போய் நீங்கள் அவங்ககிட்ட கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அதை கற்றுக்கிட்டு அதை புரிஞ்சிக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு 25 வருஷங்கள் செலவாயிடுது. ஸோ அதனால் அந்த ஒரு 25 வருஷம் அவங்க பின்னுக்கு தள்ளப்படுறாங்கன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் பேஸாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம மொழியில் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு உயர்ந்த சிந்தனையை வச்சிருக்கக்கூடிய அந்த பர்சன் இந்த விஷயங்கள்லாம் வெளியிட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 16. நெக்ஸ்ட் பார்டர் கார்டு டே அப்படின்னு சொல்லிட்டு போலாம் இல்லைங்க. இது வந்து 1919 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்தது. அந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு இந்த எல்லை பகுதியில் பாதுகாக்கிறதுக்குனே ஒரு டீமே அமைச்சாங்க. அதுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதிகாரப்பூர்வமாக மாற்றுறாங்க. ஏன்னா இவங்க சின்ன சின்ன டீமாக அங்கே இருக்க அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 1928 அதிகாரப்பூர்வம் நிறுவனாங்க. அதுக்கப்புறம் சோவியத் யூனியன் வந்தாங்க, எல்லாம் கலைஞ்சு போய் கடைசியில் இவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் கிடச்சி இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக போலாந்துக்குன்னு ஒரு எல்லை பாதுகாப்பு படைகள் அமைஞ்சாங்க 1991. அந்த நாளை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பார்டர் கார்டு டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லை பகுதிகளில் நம்ம உசுரை காப்பாற்றுறதுக்காக தான் உசுரை கொடுத்து நிற்கக்கூடிய அந்த வீரர்களுக்கு கௌரவம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 16. நெக்ஸ்ட் மாஸ் கிரேவ்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஈராக்கில். இது என்னென்னா அந்த ஈராக் போரில் இறந்த ஒரு சம்பவம் தான். அதுவும் அந்த குர்திஸ்தான் மக்களை பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம்ல, அதில் இன்னொரு ஒரு பெரிய உச்சகட்டமான ஒரு துயரம் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2003 புதைகுழிகளை கண்டுபிடிச்சாங்க ஈராக்கில். அதில் வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் பேரை வந்து அவங்க தோண்டி எடுத்தாங்க. ஏன்னா அப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை ஒன்றா எல்லாரையும் கொன்று குவிச்சு மொத்தமாக போட்டு பூமியில் புதைச்சிருது அப்படின்ற ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடங்களை தான் புதைக்குழிகள்னு சொல்லுவாங்க. அதில் தான் 3 லட்சம் பேர் வந்து 1983 1991 இடைப்பட்ட காலத்தில் சதாம் ஹுசைனே அவங்களுடைய ஆதரவாளர்கள் அன்ஃபால்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கி அதன் மூலமாக இனப்படுகொலை பண்ணி குவிச்சாங்க தெரியுங்களா. அதில் பாதிப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்பு. இதில் இறந்தவங்களுக்காகவும் அண்ட் இதில் இறந்த வீரர்களுக்காகவும் வந்து ஒரு பெரிய டே செலிப்ரேட் பண்ண சொல்லிட்டு அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட தினம் தான் பார்த்தீங்கன்னா மாஸ் கிரேவ்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதைக்குழிகளை கண்டுபிடிச்சனால வந்து அனுசரிக்கிறாங்க. இன்டர்நேஷனல் டே ஆஃப் லிவிங் டுகெதர் இன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. லிவிங் டுகெதர் அப்படின்னு சொன்னோன்னு நானும் விறுவிறுன்னு ஓடி வந்து பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு பொண்ணுக்கும் பையனுக்குமான லிவிங் டுகெதர் கிடையாது, நாடுகளுக்கு இடையிலான ஒரு லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னென்னா இப்போ ஒரு நாடு இன்னொரு நாட்டோட வந்து ஒரு இணக்கமாக இருக்கணும், நம்ம நாட்டில் வந்து பொருளாதார ஏற்றுமதி எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பண்ணணும் அப்படின்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். லிவிங் டுகெதரோட கான்செப்ட் என்ன, அதாவது பெரிய லெவல் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் 2 பேர் வந்து சந்தோஷமாக வாழ்க்கையை லீட் பண்ணி எல்லா இன்ப துன்பங்கள் பிரச்சனைகளில் வந்து ஒன்றா இருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி போகிறது தான். பட் அதில் வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு
கட்டுப்பாடுகள், நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் 2 பேரோடைய ஒரு புரிதல் அப்படின்றது இருக்கும்ல, இனம் மதம் மொழி எல்லாத்தையும் கடந்து அந்த மாதிரியான ஒரு புரிதல் வந்து நாடுகளுக்குள்ளே நடக்கணும்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபைகள்லாம் ஒன்றா உட்காந்து பேசி 2017 உருவாகின தினம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் லிவிங் டுகெதர் இன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாடுகள்லாம் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கலாம்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 16. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ ஒரு டே வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து 2017 யுனெஸ்கோவால் உருவாக்கப்படுது. ஃபஸ்ட்டு யுனெஸ்கோனா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு இயற்கை மேலே ஒரு அன்பு கொண்ட ஒரு அமைப்பாக இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் ஏற்படக்கூடிய இந்த கலாச்சாரம் சார்ந்த சண்டைகள்லாம் நடக்கும், இல்லை இனக்குழுக்கள் அழிப்பாங்க. ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்கும், ஒரு 5000 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு மசூதியாக இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆலயமாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட இடங்கள்லாம் பாதுகாக்கிறது அது மாதிரி தனி ஒரு அக்கறை. நீங்கள் எப்படியா கேட்டு போங்க மக்கள், ஆனால் இந்த மாதிரி ஒரு படைப்புகளை சிறந்த விஷயங்களை அழிச்சிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன் வரக்கூடிய டீம் தான் பார்த்தீங்கன்னா இந்த யுனெஸ்கோ. அவங்க தான் என்ன பண்ணிடுறாங்க, இன்றைக்கி லைட்டுக்காக ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம். நம்ம தினசரி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தூங்கி இந்த ஒன்றே சன்லைட் வருது, ஓகே, அதுக்கப்புறம் எப்படா நைட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிறோம், அவ்வளோதான் அந்த லைட்டோட கான்செப்டா அப்படின்னா இல்லை. அது லைஃப்பில் நிறைய மாற்றங்களை உருவாகிது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை சூஸ் பண்ணதுக்கு என்னன்னா 1960 லேசருடைய பயன்பாடு அதை ஃபஸ்ட் டைமாக வந்து செயல்படுத்தி பார்த்தாங்க. அப்போ தான் அந்த லேசருடைய வெற்றி அப்படின்றது அவங்களுக்கு கிடச்சிது. அண்ட் அந்த விஷயத்தை நினைவு கூர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள் என்னப்பா இது ஒலி போய் இப்போ நம்ம வந்து ஹாப்பி டே அப்படின்னு சொன்னால் அது இன்னும் புரிய போகுது, அதுக்கு இல்லாமல் ஒரு டே அப்படின்னா இல்லை. அந்த ஒலியை பற்றியான ஆராய்ச்சிகள் அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு ஆர்வத்தை உருவாகக்கூடிய ஒரு நாள் தான். ஏன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன பண்ணிட்டாருன்னா லேசரை பற்றி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் 40 வருஷம் கழிச்சு தான் லேசரையே கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஒரு 40 வருஷங்கிறது இந்த வரலாற்றில் கடந்து வந்திருக்குல்ல. ஸோ அந்த வெறும் லைட் இல்லை, அதை சுற்றி நிறைய அறிவியல் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அது மேலே ஒரு ஆர்வத்தை காட்டுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக யுனெஸ்கோவால் உருவாக்கப்பட்ட தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் SPLA டே அப்படின்னு சொல்லிட்டு சவுத் சூடான்லாங்க. இது வந்து அவங்க ஊரில் உள்நாட்டு போர்லாம் வந்துருக்குது. இந்த ஃபஸ்ட்டு உள்நாட்டு போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2வது உள்நாட்டு போரில் தான் 1983 இந்த SPLA அப்படின்ற ஒரு படை உருவாச்சு. அதாவது அவங்க நாட்டில் வந்து ஒரு இராணுவ படை. இவங்க வந்து ஒரு கொரில்லா கேங்காக சின்ன கேங்காக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எதிர்த்து கேட்க, அந்த ஜனாதிபதி சரியில்லைன்னா அவரை தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலுவான ஒரு இராணுவமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சுதந்திரம் வந்து 2011 கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படைகளை அப்படியே டோட்டலாக அவங்க நாட்டினுடைய இராணுவமாக மாற்றிட்டாங்க. இன்றைக்கி 2013 கணக்கெடுப்பு படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,10,000 பேர் சோல்ஜர்ஸ் வந்து இப்போ அவங்க நாட்டில் வந்து இருக்கிறாங்களாம். ஸோ இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த SPLA அமைப்புலேருந்து உருவானவங்க தான். அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உருவாக்கப்படுதுன்னா தான் பார்த்தீங்கன்னா அது நிறுவனனால SPLA டே அப்படின்னு சொல்லிட்டு சவுத் சூடான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 16. எதுக்காக வாழ்கிறோன்ற ஒரு கேள்விக்காக பதிலை தேடிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு சுகம் இருக்குது. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு உங்ககிட்ட துடிப்படுது. நான் உங்கள் பாண்டியன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.